ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு நிலாவோட பக்கத்தில் வராங்க. என்னாச்சுங்க இங்கே பார்த்தீங்களா பல்லவன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு, அதுக்கு காரணமே நீங்கள் தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நிலா இருந்துட்டு பல்லவன் சந்தோஷத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு காரணம் நான் இல்லை நீங்கள் தான். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு இன்னொரு வருத்தமும் இருக்குது அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்கிறாங்க. வருத்தமா? வருத்தப்படுற அளவுக்கு இங்கே என்ன ஆச்சு? ஒரு வேளை அந்த ஆள் பேசினதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்னதான் அப்படி பிரச்சனை? எதுக்காக இவங்கள நம்பக்கூடாதுன்னு நம்ம எல்லாரையும் எச்சரிச்சுட்டு போகிறாங்க? அதுதாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவர் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தினால ரொம்ப காயப்பட்டிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தோணுது. ஆனால் இந்த அம்மா உயிரோடு இருந்தும் இத்தனை வருஷமாக பல்லவனை ஒரு எட்டி கூட பார்க்க கிடையாது. அவன் எங்கே இருக்கான்னு கூட அவங்க தெரிஞ்சுக்க கிடையாது. ஆனால் திடீர்னு நம்ம போய் கூப்பிட்டதுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம பின்னாலேயே வந்தது தான் எனக்கும் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. இவங்களுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஆராய ஆரம்பிக்கிறாங்க. நேர நடேசன் கிட்ட போகிறாங்க. பல்லவனோட அம்மா வந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் தேவையில்லாத வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு பெரிய ஆபத்து கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.